கோனேரி ராஜபுரத்துல இருக்கிற 7 அடி நடராஜர் சிலை யாருமே கை வைக்க தானா உருவான ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? மனுஷனே நேரடியா சிலையா மாறினதுக்கான ப்ரூஃபா நடராஜர் சிலையோட ரைட் ஹேண்ட்ல மச்சம், கை விரல்ல ரேகை, நகம், காலில் வெட்டுக்காயம், தழும்பு இருக்கும். வரகுண பாண்டிய மன்னர் ஒரு பெரிய சிவபக்தர் அப்படின்னு தன்னை யாருமே உருவாக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நடராஜர் சிலையை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த வேலையை ஒருத்தட்ட கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 4 வருஷமா ட்ரை பண்ணி 3 அடிக்கு மேல அவரால் சிலை செய்ய முடியாததை பார்த்து கோவம் அடைஞ்ச மன்னர் லாஸ்டா வந்து உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ உன்னால பெரிய சிலை செய்ய முடியும்னா உன்னோட தலையை வந்து சீவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கப்போ அந்த பக்கமா ஒரு 2 வயசான ஜோடி வந்து குடிக்க தண்ணி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே மன்னன் திட்டின சோகத்துல இருந்த இவரு தண்ணி எல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க பஞ்சலோக கூழ் தான் இருக்கு, நீங்க வேணா குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த வயசானவரும் அதை எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல வந்து 7 அடிக்கு ஒரு நகம் ரேகை ஒரு மச்சம் இருக்கக்கூடிய சுயம்பு நடராஜர் சிலையா மாறின இடத்துல தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி இருக்கு. கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மகாதேவி கட்டின கோயில் தான் அது. இந்த சுயம்பு நடராஜர் சிலை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். பெருசா சிவபெருமான் மனசு வச்சா மட்டும்தான் இந்த கோவிலுக்கே உங்களால போக முடியும் அப்படிங்கிற அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. லைஃப்ல ஏதாச்சும் டிஃபரன்ஸா இருந்துச்சு அப்படின்னா கோனேரி ராஜபுரத்துல இருக்கிற ஸ்ரீ உமா மகேஸ்வரர் மங்களநாயகி சுயம்பு நடராஜர் கோவிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்து விசிட் பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும் நம்புவோம்.